சூரியவம்சம் படத்துலையும் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள்? சூரியவம்சம் இன்னும் நான் சீனியர் ஆகிட்டேன். ரொம்ப நிறைய பொறுப்புகள் என் மேலே இருந்தது. அதில் படம் துவக்கத்திலேருந்து எண்டு வரைக்கும் நிறைய பொறுப்புகள் இருந்தது. நிறைய இன்வால்மெண்ட் இருக்கும். எப்போவுமே எல்லாருக்கும் அதில் இருக்கணும். இல்லைன்னா கொன்னுருவார் டைரக்டர், சத்தம் போடுவார், திட்டுவார். இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். எல்லா பசங்கக்கிட்டையும் எல்லா ஒர்க்கர்ஸ்கிட்டையும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். அது ரொம்ப முக்கியம். முதல் படத்தில் நீங்கள் வேலை செஞ்சதுக்கும் சூரியவம்சம் படத்தில் வேலை செஞ்சதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? வித்தியாசம் எங்கிட்ட தான் இருந்திருக்கும். முதல் படத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமே அப்படியே ஓடி ஆடிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி நடக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நாம் வேலை பார்த்துருப்போம். சூரியவம்சம் டைம்லலாம் அடுத்த ஷாட் என்ன அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். அடுத்த ஷாட்டுக்கு என்ன வேணும் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு என்ன வேலை செஞ்சுட்டு. அதனால் டைரக்டர் என்னை ரொம்பவும் அவருக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப தேவையான ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப முக்கியமான உதவி இயக்குனர். அந்த இடத்துல நான் இருக்கேன். ராஜகுமாரன் ரொம்ப தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது மாதிரி வேலை செய்வேன். நான் டைரக்டர் ரொம்பவும் ரசித்து ரொம்ப அவரோட விரும்பி வேலை செய்கிற ஒருத்தனாக இருக்கிறதுனால பூவே உனக்காக ரிலீஸ்க்கு பிறகு கதை டிஸ்கஷன் தான். அது கதை அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈரோடு சவுந்தரை வச்சு படம் பண்ணுறதா இருந்தது சார். ஈரோடு சவுந்தர் கதை வில்லேஜ் படம் பண்ணணும், சரத்குமார் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக உட்காந்து ஒரு கதையை தேய்ச்சி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. விக்ரமன் சாருக்கு அந்த கதை பிடிக்கலை. ஈரோடு சவுந்தரை பிடிச்சிருந்தது, அவருடைய வசனங்கள், அவருடைய. ஆனால் இவருக்கு இவருடைய பேட்டர்ன் ஒன்று இருக்குது இல்லை, இவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது இவருடைய. அது மாதிரி அவ்வளோ பக்கா வில்லேஜ் படம் அவரும் பண்ணினதில்லை விக்ரமன் சார். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு வயா மீடியா படம் தான். ஒரே ஒரு பெரும்புள்ளி கூட ஒரு ஹீரோ மேலே ஒரு சின்ன பையன் மேலே இருக்கிற ஒரு படம் தான், ஒரு காமெடியான ஒரு படம் தானே தவிர ஒரு பெரிய வில்லேஜ் பேட்டர்ன் ஃபில்ம் இல்லை. அதனால் அவரும் யோசித்து கடைசியில் ஈரோடு சவுந்தர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு கதை ரெடி பண்ணி அப்படியே நம்ம இருந்தோம். ஒரு கட்டத்தில் அவர் கதையை டிசைட் பண்ணார், இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கதைக்குள்ளே எல்லோரும் இன்வால்வ் ஆகி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம்.